வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாத்தா காவல் அதாவது சாட்டை துறைமுருகனால் பார்த்தீங்கன்னா நாத்தாக்கா அழியுங்கிறாங்க. அது உண்மை தான் ஒரு வகையில் பார்க்கணுன்னா. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி யாரை வலுவாக எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுகவை நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விளக்கி அதுபடி பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து ஒவ்வொரு மேடையை போட்டு சீமான் அண்ணன் அவர்களும் சாட்டை அவர்களும் போராடினாங்க. இடும்பவன கார்த்திக் இவர்களாம் மதிப்பு கூடிய வேண்டிய விஷயந்தான் அதுக்கு முன்னாடி. ஆனால் 2023க்கு அப்புறம் நடிகருமான தாவேக்க தலைவருமான விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு முதல் விழுப்புரத்தில் கட்சி தொடங்கி அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா கட்சி மாநாடு அது இங்கேயும் போயிட்டு வராரு. இதை மட்டுமே ஒருத்தன் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுறதுக்காகவே ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கானா அது நாம் தமிழர் கட்சியோட ஒருத்தன் ஒரு உறுப்பினர்னால் அது நம்ம சாட்டை அண்ணா அவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் விஜய் விமர்சிக்கும் போது விஜய்க்கான பார்த்திங்கன்னா பலம் குறையவில்லை, பலம் கூடிகிட்ருக்கு. ஏன்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு அப்படின்னா அதில் இருக்கிறவங்களாம் வியூஸ் அதிகமாக பார்க்குறவங்களாம் யாராக இருக்காங்க அப்படின்னா சாட்டை சார்ந்த ஆளுக்கு தான். ஒருத்தனை ஒரு நாள் அடிக்கலாம் 2 நாள் அடிக்கலாம், டெய்லியும் அடிச்சுக்கிட்டே இருந்தானா அடி வாங்குறவனுக்கு தானே சப்போர்ட்டாக போய் நிற்பானுவோ. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி விஜய்க்கு சப்போர்ட்டாக போயிட்டானோ எல்லாமே. அதனால் சொல்கிறேன், சாட்டை துறைமுருகன் நண்பர்கள் மக்கள் பிரச்சனையோ தொகுதி பிரச்சனையோ அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அந்த பிரச்சனையோ அல்லது பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஸில் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணும்போது ஏமாத்துறாங்க ஊழல் பண்ணுறாங்களையோ அதை எடுத்து பேசாமல் இன்றைக்கி ஒரு கட்சியை மட்டுமே விமர்சிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாருங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் மக்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவன் சும்மா பேச்சு மட்டும்தானாட்டுக்கு, இனிமேல் இவங்கிட்ட ஒன்றும் ஆகாது, விமர்சிக்கிறது மட்டும்தான் இவங்க கட்சி தொடங்கியிருக்காங்க, ஸோ இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு புது கட்சியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மக்கள் பெரும் செல்வாக்கூட ஒருத்தர் இருக்கார், அவர் சைடு மக்கள் போயிட்டுருக்குறாங்க. இதனால் என்ன எங்கே போய் முடியும்னு தெரியல, பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த ஃப்ரெண்ட்ஸ்.